கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளுக்காக இயேசுப்பாவுக்கு நன்றி செலுத்துவோம். நம்முடைய தேவன் நமக்கு அநேக நன்மைகளை செய்திருப்பார், அதற்காக நன்றி செலுத்துவோம். அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்திருப்பார். சில வாக்குத்தத்தங்கள் நிறைவேறி இருக்கும், அதுக்காக நன்றி செலுத்துவோம். சில வாக்குத்தத்தங்கள் காலதாமதமாகி கொண்டிருக்கலாம், அதற்காக ஜெபம் பண்ணுவோம். கண்டிப்பாக நிறைவேறும். ஆண்டவருடைய வார்த்தையை, ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை, இயேசப்பாவை சந்தேகமே படாதீங்க, விசுவாசிங்க. சரியா? எல்லாமே நல்லதாக நடக்கும், பயப்படாதீங்க. இந்த நாளில் ஜீவ வார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 34:12. நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன் யார்? நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி. இந்த பூமியில் நாம் நன்மையை காண்பதற்காக ஜீவனை விரும்பணுமா? அப்படின்னா வாழ்கிறத விரும்பணும். சிலர்கிட்ட பேசி பாருங்கள், வாழ்கிறதே பிடிக்கலன்னு சொல்லுவாங்க. என்ன வாழ்க்கை? இந்த உலகத்தில் வாழ்ந்து என்ன சாதிக்க போகிறேன்? வாழவே பிடிக்கலை, எல்லாமே எனக்கு எதிராக இருக்குது, எல்லாமே தீமையாக இருக்குது, அதனால் என்ன வாழ்க்கை அப்படின்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்க, நம்ம வாழ பிறந்தவங்கங்க. நம்ம வாழ நினச்சிட்டேன்னா, நம்ம ஜீவனை விரும்பினேன்னா, நம்முடைய ஜீவன் நீடித்த நாட்கள் இருக்கணும்னு விரும்பினேன்னா, நன்மையும் காணும்படிக்கு கர்த்தர் செய்வார், நிச்சயமாக செய்வார். அதனால் ஏன் பிறந்த, ஏன் வாழணும் அப்படிப்பட்ட எண்ணத்தில் நீங்கள் இருப்பீங்கன்னா, அந்த எண்ணத்தை நிச்சயமாக விட்டுருங்க. எனக்கு ஏன் வாழணும், நான் சாகிறது நல்லதுன்னு நினைக்கிறதே அந்த தேவன் கொடுக்குற எண்ணமே கிடையாது. தேவனுடைய சிந்தனை அது கிடையாது, அது சாத்தானுடைய சிந்தனை. பிசாசு தான் சொல்லுவான், நீ பிறந்தது வேஸ்ட்டு, உன்னால் ஒன்றும் சாதிக்க முடியாது, எதுக்கு இந்த உலகத்தில் இருக்கிற அப்படின்னு சொல்லுவான். தேவன் அப்படி சொல்லவே மாட்டார். நம்மை சிருஷ்டித்த தேவன் ஒரு நோக்கத்தோடு சிருஷ்டித்திருக்கிறார். நம்முடைய தேவைகளையும் சந்திப்பார், நன்மைகளையும் செய்வார். அதாவது நமக்கு நன்மைகளையும் கொடுப்பார். நம்மை கொண்டு இந்த பூமியில் எந்த இடத்துல என்ன செய்யணுமோ, யாருக்கு என்ன செய்யணுமோ அது கரெக்டாக செய்வார். அதை நீங்கள் புரிந்து கொண்டு இந்த நாளில் உங்களை அர்ப்பணிங்க. வாழணும்னு விரும்புங்க, சாகணும் எண்ணத்தை இன்னைக்கு தூக்கி தூர போடுங்க. இயேசப்பா பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்வார். விசுவாசிப்பீங்களா? ஜெபம் பண்ணலாமா? ஜெபிக்கலாம். ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் நன்மை காணும்படி ஜீவனை விரும்பட்டும், வாழணும் என்கிற ஒரு எண்ணம் வரட்டும். ஏன் வாழணும், இந்த பூமியில் எதற்காக நான் பிறந்தேன், சாகிறது நல்லதுன்னு யார் நினைக்கிறாங்களோ அந்த எண்ணம் உடைய பிள்ளைகளை விட்டு இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் அகன்று போகட்டும். தேவனுடைய கிருபை இப்போதே இவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும். விசேஷமாய் இன்றைக்கு பிறந்தநாளை காண்கிற அனைவரையும் என்னுடைய ஊழியக்காரன் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன், ஆசீர்வாதமாக இருக்கட்டும். திருமண நாளை காண்கிற எல்லா குடும்பங்களையும் என்னுடைய ஊழியக்காரன் வாழ்த்துகிறேன். ஒவ்வொரு குடும்பத்திலும் பெரிய பெரிய காரியங்களை செய்யுங்க. அதே போல் தங்களுடைய தேவைகளுக்காக ஆண்டவரே, அநேகர் குறிப்பாக கமெண்ட் செக்ஷனில் ஜெப குறிப்புகளை அனுப்புவாங்க. அதற்கு நீங்கள் அற்புதம் செய்திருங்க. அநேக ஜீவனுள்ள சாட்சியில் எழுப்புங்க. இந்த நாள் ஒரு அற்புத நாளாய் நம்முடைய பிள்ளைகளுக்கு மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.